Ladies and gentlemen, let's put our hands together for the leader in the farmers. Thank you for that wonderful introduction, though it's a bit exaggeration, but still, thank you. So as told by her, I started my career, I had a very humble beginning of being I started as a medical representative in the year 85. But my entire life has been a life of ironies. I did my commerce graduation and went into become a medical representative. That itself was an irony. In my whole company, I was the only medical representative with a commerce background. But that gave me an opportunity to learn newer things. தமிழில் பேசலாமா இங்கிலீஷில் பேசலாங்களா? விச் யூ கம்ஃபர்டபுளுங்க? தமிழ், ரைட். என்னுடைய வாழ்க்கையே கொஞ்சம் முரண்கள் தான். எடுத்தோடனே நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக போகும்போது நான் படித்தது வந்து காமர்ஸ். பட் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறது சயின்ஸ். இப்போல்லாம் யாரை வேணால் எடுக்கிறாங்க. இன்றைக்கி அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. 85ல் இந்த மாதிரி தான் இருந்தது. சயின்ஸ் கிராஜுவேஷன் தான் இருக்கணும்னு இருந்தது. அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். ஸோ டுடே ஐ எம் பிளானிங் டு டாக் அபவுட் ஹவு டு பில்ட் பிராண்ட் for a small and medium retail industry, retail establishment. இங்கே எல்லாருமே ரீட்டைலர்ஸ் தான் இருக்கீங்களா? மோஸ்ட்லி ரீட்டைலர்ஸ் தானே இருக்கீங்க. ஸோ எஸ், ஸோ நான் அதனால் எனக்கு ஒரு டாப்பிக்கே இவங்க கொடுக்கல. ஸோ வாட் ஐ தாட் வாஸ் திஸ் டாபிக் மே பி ஆஃப் யூஸ்ஃபுல் டு யூ ஆல். ஸோ நம்ம எல்லாருமே இப்போ வந்து எல்லாமே பிராண்டு தான். பிராண்ட் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா that business is not worth at all. So you have to build your brand. So retail முன்னாடி மாதிரி எல்லாம் நம்ம அப்பா காலத்தில் தாத்தா காலத்துல எல்லாம் பிராண்டு வந்து கிடையாது. பிராண்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. இன்றைக்கி பிராண்டுக்கு வந்து எவ்வளவோ முக்கியத்துவம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கேப்னா என்னென்னு. ஆப்பிளோட மார்க்கெட் கேப் இந்தியாவுடைய ஜிடிபியில் 3/4 பங்கு இருக்குது. நம்புறீங்களா சொன்னால்? இட் இஸ் $2 trillion. ஆப்பிளோட மார்க்கெட் கேப் எனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஆப்பிளோட மார்க்கெட் கேப் வாஸ் $2 trillion. $1 trillion கிட்டத்தட்ட 82 லட்சம் கோடி. ஸோ பெருக்கிக்கிங்க. எதனால் இந்த வேல்யூ? அந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட நான் சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா 1,70,00,000 மார்க்கெட் கேப். அந்தளவுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன இருக்குது? சொத்தோ பிளான்ட்டோ எதுவுமே கிடையாது. ஏன் அப்போ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியை வந்து வேல்யூ பண்ணுறாங்க? இட் இஸ் பிகாஸ் தே ஹவ் பில்ட் அ பிராண்ட். ஸோ சில கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிராண்டு மட்டும்தான் இருக்கும். கம்பெனிக்கு அசெட்டே பெருசாக இருக்கவே இருக்காது. கொக்கோ கோலாலாம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷனில் ஒரு 70% பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் த பிராண்டு. 30% கூட அதோட கம்பெனியோட ரியலாக இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த வேல்யூ வந்து அவ்வளோதான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. கம்பெனிக்கு பிளான்ட்டோ பில்டிங்கோ ரியல் எஸ்டேட்டெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ பிராண்ட் இஸ் ரியலி ஒர்த். ஆனால் நம்ம ஆஸ் ரீட்டைலர்ஸ் நம்ம சின்னதாக பிஸ்னஸ் துவங்கும்போது அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்றதில்லை. பிராண்ட் எப்படி பில்ட் பண்ண முடியும்? நான் வந்து எனக்கு பட்ஜெட் கான்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். நார்மலி ஃபார் அ ஸ்மால் மீடியம் ஆர் அ க்ரோயிங் ரீட்டைலர் எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட் கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். பட் ஃபார் பிகினர் இட் வில் பி ஸ்டில் மோர் டிஃபிகல்ட். ஸோ எனக்கு அந்த கான்ஸ்ட்ரெயின்ட் எல்லாம் இருந்தது. வி கேம் டு ரீட்டைல் பிஸ்னஸ் in the year 2001. Though I came to business in 1989, I came to retail only in the year 2001. ஸோ 2001 வரும் பொழுது பணமும் டைட்டு தான். அதே மாதிரி ஏகப்பட்ட காம்படிஷன். ஹவ் வில் யூ டிஃப்ரென்ஷியேட்? மிச்சவங்களை விட உங்களை நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வளரணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எடுத்தேன். என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தேன்னு நான் அப்படியே உங்களுக்கு டீட்டெயில் பண்ணுறேன் பின்னால். முதல்ல வந்து எங்களோட இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது? எல்லாருமே மருந்து கடைக்கு போயிருப்பீங்க 2000 வாக்கில். ஒரு 90ஸ்லாம் எப்படி இருந்தது, லேட் 90ஸ்லாம் எப்படி இருந்ததுங்கிறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க.
ஸோ நான் வந்து ஆஸ் அ ஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டராக கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கடை பார்த்துருப்பேன். த்ரூ அவுட்டு வெஸ்டர்ன் தமிழ்நாடு ஏகப்பட்ட கடைகளை பார்த்தேன். அந்த ஒவ்வொரு கடைகளில் இருந்த நிறைகளையும் குறைகளையும் பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒவ்வொரு கடையில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது. ஸோ மக்களுக்கு மக்கள் எதை விரும்புகிறார்கள், அது எதையெல்லாம் கொடுக்க முடியும், எதையெல்லாம் இந்த கடைக்காரர் கொடுக்கல, எதையெல்லாம் இந்த கடைக்காரர் கொடுத்துருக்காரு, இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி தான் நம்ம பிஸ்னஸ்மேன் எல்லாருமே எதை பார்த்தாலுமே நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக இருக்க முடியும். சும்மா அப்படியே ரோட்டில் போகும்போது கூட ஒரு மருந்து கடையை பார்த்தோன்னா போர்டை பார்த்தா நல்லா இருக்கா, ஓகே நம்ம இதை காப்பி அடித்து போட முடியுமா, இந்த மாதிரி யோசிக்கணும். யோசிச்சிருப்பீங்க, எல்லாருமே யோசிச்சிருக்கனால தான் என்டர்ப்ரனர்ஸாக இருக்கிறோம். ஸோ நாங்கள் அந்த 2000 வரும் பொழுது ஏகப்பட்ட காம்படிஷன். நம்ம எப்படி நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், அப்புறம் லாங் டேர்ம் ஒரு பிளான் யாருக்கும் நம்ம பிஸ்னஸில் பெருசாக வச்சுக்க மாட்டேங்கிறோம். ஆஸ் ரீட்டெயிலர்ஸ், வாட் இஸ் யுவர் லாங் டேர்ம், நெக்ஸ்ட் 20 years வாட் யூ வாண்ட் டு பிகம், அப்படி அந்த மாதிரி ஒரு ஐடியா அதோடு வரணும். இதெல்லாம் யோசித்து நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா, சின்னதில் அந்த ஒரு 2 கடை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சோம். எக்ஸ்பெரிமெண்டலாக தான் வச்சோம். வைக்கும் பொழுது எப்படி இந்த பிராண்டை பில்ட் பண்ணணும். ஒரு மருந்து கடையை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு மருந்து கடை அவ்வளோதான். அந்த மருந்து கடையில் எப்படி நீங்கள் பிராண்டை பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது வந்து வி கிரியேட்டட் டச் பாயிண்ட்ஸ். டச் பாயிண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, பேட்டாவை எடுத்துக்கோங்க. பேட்டா செருப்பு கடைக்கு எல்லாருமே போயிருப்போம். பேட்டானாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, நம்ம காலை இப்படி தூக்கி வச்சு அவங்க அளப்பாங்க. அப்போ நம்ம காலை தொடுவார், அது என்னமோ ஒரு இமோஷனல் கனெக்ட் ஆகிரும் நமக்கும் பேட்டாக்கும். பேட்டா பிகேம் அ வெரி பிக் பிராண்ட் பிகாஸ் ஆஃப் தட். எவ்வளோ பேருக்கு அது தெரியும்னு தெரியல. பேட்டா தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அந்த ஒரு மாதிரி ஃபுட்போர்டு மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு. அது வந்து நமக்கும் பேட்டாக்கும் நம்மளை அறியாமல் ஒரு இமோஷ்னல் கனெக்டை உருவாக்குச்சு. இப்போ எங்களோட பிஸ்னஸில் நாங்கள் என்ன பண்ணணுன்னா, எங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் நார்மலாகவே அந்த காலத்தில் ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ரீட்டெயில் கடை இருந்தது 2000 நாங்கள் டெலிபரேட்டாகவே கொஞ்சம் பெருசாக 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணி, அதில் ஒரு கவுன்சிலர்னு சொல்லி ஒரு ஃபார்மசிஸ்ட், குவாலிஃபைட் ஃபார்மசிஸ்ட்டு உட்கார வச்சு வந்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டோட பிபி, பிளட் ப்ரெஷர், பேஷண்ட்டோட சுகர் லெவல்ஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். பிபி வாஸ் டன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், சுகர் வந்து ஒரு நாமினல் காஸ்ட் 15 rupees அந்த மாதிரி. ஸோ ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மருந்து வாங்குவாங்க, இந்த பிபி சுகரெல்லாம் டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ வி ஹவ் கிரியேட்டட் அ டச் பாயிண்ட். கஸ்டமர் கூட நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். பில்ட் பண்ண பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. எங்களால் நம்ம என்ன பேச விரும்பணும், நம்ம என்ன விற்க விரும்புகிறோம், அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி கஸ்டமருக்கும் வந்து இப்போ மருந்தை பற்றிய ஏகப்பட்ட டவுட் இருக்குது. மருந்து இஸ் நாட் அ வெரி, நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறோம் மருந்தை. வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மென் தான், அவரோட ஒய்ஃபு ஒரு லாஸ்ட் இயர் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு மருந்து எங்கிட்ட கேட்குறாங்க. அதோட விலை வந்து 21,000 ரூபா அந்த இன்ஜெக்ஷன். நான் கேட்டேன், இது என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க நார்த் இண்டியனு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். இல்லை இவங்களுக்கு ஏதோ போன் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, ஹாஸ்பிட்டலில் ஒரு நான் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தி ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, ஏதோ மாத்திரை எழுதினால தான் சாப்பிட்டதுலேருந்து பயங்கர வயிறெல்லாம் புண்ணாயிருச்சு. இப்போ டாக்டர் சொல்கிறாரு இந்த இன்ஜெக்ஷன் தான் போகணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாத்திரையை இவங்க சாப்பிட்ட விதம் தான் தவறு. மாத்திரை வந்து அந்த மாத்திரையை வந்து எப்போ சாப்பிட்ணுன்னா, காலையில் எழுந்தோடனே சாப்பிட்ணும். அதுவும் நின்ன பொசிஷன்லேயே எரெக்ட் பொசிஷனில் தான் சாப்பிட்ணும். தண்ணி ரொம்ப குடிக்கணும். இந்த எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையுமே அந்த மருந்து கடைக்காரரோ அந்த ஹாஸ்பிட்டலோ அந்த பேஷண்ட்டுக்கு சொல்லலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நைட்டு போய் மாத்திரையை சாப்பிட்டுட்டு அவங்க இப்படி ஃப்ளாட்டாக படுக்கிற, நம்ம யூஸ்வலாக படுக்கிற மாதிரி படுத்துட்டாங்க. அந்த மாத்திரை என்ன பண்ணணுன்னா, போய் அந்த ஜிஐ ட்ராக்கில் ஒட்டிட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும், ஓட்ட போடுற மாதிரி ஆயிரும். அதில் தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய புண்ணு. ஆக்சுவலாக அந்த மாத்திரையில் ப்ராப்ளம் இல்லை, அந்த மாத்திரையை பற்றிய எப்படி சாப்பிடணுங்கிற முறையை வந்து இவங்க சொல்லாதனால ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குறைகள் எல்லாம் இருக்குது, எங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு மாத்திரையை எப்படி சாப்பிட்ணுங்கிறது சொல்கிறதுக்காக ஒரு ஆள் வச்சுருக்கோம். பிபி சுகரெல்லாம் பார்க்குற மாதிரி வி கிரியேட்டட் அ டச் பாயிண்ட். ஸோ தட் பிகேம்
வெரி பிக் ஹிட். அது ஒன்று பண்ணணும். இந்த அப்புறம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் டோனர்ஸ் அசோசியேஷன் ஒன்று உருவாக்கணும். ரொம்ப பெரிய எஃபர்ட். இதெல்லாம் ரொம்ப பெரிய செலவுகளே கிடையாது. வர்ற கஸ்டமர் எல்லாருக்கிட்டையும் முன்னாடி ஒரு சின்ன ஒரு புக் மாதிரி வச்சுட்டோம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் புக் மாதிரி ஒன்று வச்சோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பிளட் டொனேஷன் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் ஹியர், அவ்வளோதான். அவங்க வந்து அவங்களோட பேர், நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி வச்சுருவாங்க. அது வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டா ஃபைல் வச்சுருக்கோம். ஸோ வேண கஸ்டமர் ஆஸ்க், இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஷண்ட் எங்கேயாவது அட்மிட் ஆனால் மருந்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக மருந்து கடைக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு பிளட்டு நாங்கள் இஃப் யூ வாண்ட் பிளட் கான்டாக்ட் டெஸ்ட்டுன்னு போடுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எங்களை கனெக்ட் பண்ணாங்க, எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வி ஆர் ஏபிள் டு கால் அவர் கஸ்டமர்ஸ். நாங்கள் வெளியே எங்கேயுமே போகல. எங்களோட கஸ்டமர் இப்போவும் எங்ககிட்ட ஒரு 4000 கஸ்டமர் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டொனேட்டிங் பிளட். வி ஹவ் காட் அ டேட்டா பேங்க். ஸோ இதை பண்ணணும். இது another way. This is another way of reaching out to customers, and thereby our brand became stronger and stronger. இந்த பிளட் டொனேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ இது ஒரு 10-12 வருஷமாக பண்ணுறோம். கிட்டத்தட்ட வி ஹவ் டன் 3000 டொனேஷன்ஸு பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில். சேலம்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியல. சேலமில் நாங்கள் இன்னும் பெரிய அளவில் பண்ண வரல. ஈரோடில் நாங்கள் இருக்கோம், ஆனால் ஈரோடில் நாங்கள் இதை இன்னும் துவங்கலை. ஸோ இந்த மாதிரியும் நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணோம். அப்புறம் இன்னொரு விதமாக என்ன பண்ணணுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக வந்து ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் எங்களுக்கு வந்து. நான் கடை துவங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலி என்னென்னா, ப்ரிஸ்கிரிப்ஷனை படித்தா பைத்தியம் பிடிச்சிக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்தில் டாக்டரை வச்சு ஜோக்கே அடிப்பாங்க. டாக்டருடைய எழுத்தை காதலி கூட படிக்க முடியாது. காதலிக்கு போய் மருந்து கடைக்காரன் தான் படித்து சொல்லணும் அப்படின்னு. ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து யாருக்குமே புரியாது, தலையெழுத்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இது நானே இப்போ கவுண்டரில் நிற்கும் போதெல்லாம் நினைப்பேன், வி ஷுட் டூ சம்திங் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு விளையாட்டாக இதுக்காக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து வி ஸ்டார்டட் டூயிங் இட் இன் 2010. யூ won't believe, லாஸ்ட் இயர் வி ரீச்ட் அவுட் டு 2 lakh children across தமிழ்நாடு. 1200 ஸ்கூல்ஸில் ரீச் அவுட் பண்ணோம். இதெல்லாம் வந்து these are ways to reach out to the customers and to this. நீங்கள் எந்த டிவியில் ஆட் கொடுக்கறத விட, யாரை நீங்கள் நயன்தாராவை மாடலை வச்சு கொடுக்கறத விட, the impact all these programs had on the customer was tremendous. என்னுடைய அனுபவம் நான் சொல்கிறேன். tremendous ரெஸ்பான்ஸ். பெரிய செலவு கூட கிடையாது. ஈவன் ஒரு மீடியம் பட்ஜெட்லேயே we were able to do all this. அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு இப்போ டேஸ் வருது பார்த்துருக்கீங்களா, இப்போ ஆன்டி டுபாக்கோ டே அப்படின்னு வருது. ஸோ ஆன்டி டுபாக்கோ டேயில் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் பிக்டோரியலாக ஒரு டுபாக்கோ சாப்பிட்டா என்னென்னலாம் வரும், ஒரு பேனர் மாதிரி இப்படி போடுறோம்ல, என்ட்ரன்ஸ் ஆர்ச் மாதிரியெல்லாம் என்ன மாதிரி வேணாலும் ஸ்கூல் எப்படி பெர்மிட் பண்ணுதோ ஸ்கூல்லே போட ஆரம்பித்தோம். இட் ஹேட் அ ட்ரெமெண்டஸ் எஃபெக்ட். குழந்தைங்க வந்து அதை பார்த்தா வாய் இப்படி போயிருக்கும், வாய் ஓட்டையாக இருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்கள நீங்கள் எல்லாமே. பான் பராக் போட்டால் என்ன ஆகும், ஸ்மோக் பண்ணால் என்ன ஆகும். ஸோ நம்ம எதுவுமே குழந்தைங்களுக்கு 7வது 8வதுல சொல்லி கொடுத்தா தான் மண்டையில் ஏறப்போகுது. அதுக்கப்புறம் எதுவும் மண்டையில் ஏறாது. ஸோ வி எஜுகேட்டட் தோஸ் சில்ட்ரன். டுபாக்கோ ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு, ஆன்டி டுபாக்கோ பற்றி வி ரேன் அ கேம்பெயின். இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் அட் த சேம் டைம் அவர் பிராண்ட் ஆல்சோ. We were also able to build our brand. அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே வருதுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் பிளான்ட்ஸ் ட்ரீ பிளான்டிங் பண்ண முடியும், அங்கே இருக்கிற லோக்கல் அசோசியேஷன் கூட சேர்ந்து பண்ண முடியுமா, அந்த மாதிரி வி பிளான்டட் லாட் ஆஃப் ட்ரீஸ் இன் கோயம்புத்தூர். லாட் ஆஃப் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். கூடவே எப்போவாது அப்பப்போ வந்து எங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ்ஸில் வருவோம், கொஞ்சம் டிவிலையும் வருவோம், ஸ்பெஷல் டேஸுக்காக வருவோம். இப்போ வேர்ல்டு ஆஸ்மா டே, எங்களோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டேஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் வந்து இப்போ ஆட்ஸ் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டிவியில் ஆட்லேயும் கொடுப்போம். ஏன்னா டிவி ஆடும் இம்பார்ட்டண்ட். அப்போ தான் மக்கள் நினைக்கிறாங்க, இவங்க பெரிய கம்பெனி, லோக்கலில் மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் லோக்கலில் தான் இம்பேக்ட் பண்ணும். டிவியில் வரும்போது தே ஆர் ஸ்டேட் வைட் கம்பெனி, தே ஆர் சவுத் இந்தியா பேஸ். சவுத் இந்தியாவில் உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி வி ஆல்சோ ஹாவ் டு பில்ட் அப் அன் இமேஜ் லைக் தட்.
ஸோ அதுக்காக இடையில we were also going to TV ads, but not much. டிவி அண்ட் ப்ரெஸ்ஸும் கொஞ்சம் போயிட்டு இருந்தோம். திஸ் இஸ் அப்புறம் வந்து நாங்கள் ரொம்ப வி கேரிட் அவுட் லாட் ஆஃப் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ். அதை நாங்கள் சொல்ல விட்டுட்டேன். வி யூஸ் டு டூ லாட் ஆஃப் கேம்ப்ஸுங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 மெடிக்கல் கேம்ப்ஸ் நாங்கள் பண்ணுறோம் பல்வேறு ஊர்களில். நாங்கள் வந்து ஒரு 39 ஊரில் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னால எங்களோட கேம்ப்ஸ் வந்து ஒரு 4 ஊர்லேயே அது நடந்துகிட்ருக்கும். ஒரு பேங்க்கு, ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ், எங்கள் பசங்களே போய் யார் கூடயாவது சேர்ந்துப்பாங்க, இல்லை சேராமல் எப்படி வேணாலும் அங்கேயே போய் பிபி செக் பண்ணி, சுகர் செக் பண்ணி, அப்புறம் ஒரு ஐ டெஸ்டிங் யாரையாவது கூட்டிகிட்டு போவோம், இல்லை பல்முனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், இதெல்லாம் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் இப்போ இந்த கவர்மெண்ட் ரிட்டையர்டு பீப்புளுக்கு அவங்களுக்கு ஒரு கேம்ப் மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி பேங்க்குள்ளேயே பண்ணுவோம். பேங்க்கில் ஃபவுண்டர்ஸ் டே வரும், அதில் பண்ணுவோம். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஒவ்வொரு கம்பெனியாக, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வி ஹாவ் அ மார்க்கெட்டிங் டீம். அவங்க போய் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இயரும் ஒரு இயரில் வி டூ மோர் தென் 3000-4000 கேம்ப்ஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ஏபிள் டு ரீச் அவுட் டு தி கஸ்டமர் டைரக்ட்லி. அவங்க என்ன குறை சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, இது ரெண்டுமே இட்ஸ் அ 2-way கம்யூனிகேஷன். நார்மலி ஆடில் வந்து இட் இஸ் ஒன்லி 1-way, பட் இன் ஆர் கேஸ் வி மோஸ்ட்லி வி இன்டெல்ஜ் இன் 2-way கம்யூனிகேஷன். ஸோ எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் எங்களுக்கு இமீடியட்டாக தெரியவும் வருது. இப்போ ஏன் நம்ம கடையை விட்டு கஸ்டமர் மூவ் அவுட் ஆகுறாங்க, மேபி டிஸ்கவுண்ட்டா, இல்லை அவைலபிலிட்டியா, இல்லை என்ன காரணம், இல்லை லேட் ஆகுதா சர்வீஸு. ஸோ இந்த கேம்ப் வைக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க, ஏன்ப்பா உன் கடைக்கு வந்தால் அரை மணி நேரம் ஆகுது, உன் கடைக்கு வந்தால் 1 மணி நேரம் ஆகுது. ஸோ வி கெட் தட் ஃபீட்பேக் இமீடியட்லி, வி சிட் ஆன் தட், வி ட்ரை டு ரிசால்வ் தட். இந்த மாதிரி இட்ஸ் அ 2-way கம்யூனிகேஷன். ஸோ வி வேர் ஏபிள். இதுதான் நான் சொல்ல விரும்பினேன். ஏன்னா அன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ this is an area which most of you would not have heard. So I thought I should talk to you on this. இது எவ்வளவு தூரம் உங்கள் ஃபீல்டுக்கு அது ஒத்து வரும்னு எனக்கு தெரியல. நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி உங்களாலையும் பண்ண முடியும், இதை விட கூட பெட்டராக பண்ண முடியும். இது வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட தாட் ப்ராசஸை கொஞ்சம் நான் கிண்டில் தான் பண்ணி விட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. If anybody has a question, 1 or 2 questions I can take, and I can, yeah, please. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் 50 வருடங்களில் என்ன மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ ரொம்ப பார்த்தீங்கன்னா பயோசிமிலர்ஸ் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குங்க. பயோசிமிலர்ஸ்ன்னெல்லாம் இருக்குங்க. பயோசிமிலர்ஸ், அப்புறம் இந்த பயாலஜிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். மோர் ஆஃப் இந்த ரிகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்போவே பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸை யூஸ் பண்ணி ரொம்ப ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ கோவிட் வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா முதல் டிஃபென்ஸ் என்ன, முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்டிபாடிஸ் தான் வந்து அந்த வியாதியை தடுக்கும், எதிர்த்து போராடும். ஸோ இப்போ என்னென்னா ரிசர்ச்சு, இப்போ வர லேட்டஸ்ட் ட்ரக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸை லேபில் உருவாக்குறாங்க. ஒரு டியூமர் செல்லில் போய் இப்போ நம்ம COVID-19 வைரஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை கொண்டு போய் ஒரு டியூமர் செல் லேபில் அந்த டியூமர் செல் இன்ஜெக்ட் பண்ணி, அப்போ அது வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த ஆன்டிபாடி ஐசோலேட் பண்ணி இன்ஜெக்ஷனாக கொடுத்தாங்க. நம்ம லாஸ்ட்டு கோவிட் வரும்பொழுது கிட்டத்தட்ட அது முடிகிற ஸ்டேஜில் தான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ரொம்ப ஆன்டிபாடிஸ் இப்போ வந்துருச்சு. ஃபார் கேன்சர், ஃபார் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் கேட்காது, ஆன்டிபயோட்டிக்ஸ் கேட்கல, ஆன்டிவைரல்ஸ் கேட்கலங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஆன்டிபாடிஸில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா சைடு எஃபெக்ட் ரொம்ப குறைவு. எங்கே வைரஸ் தாக்கும் பொழுது தான் திருப்பி தாக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி இல்லை, ஜென்ரலாக எல்லா ஏரியாலையும் உள்ளே போயிருக்கும் மருந்து, தேவையில்லாத உறுப்புகள் எல்லாம் சில சமயம் பாதிக்கும். பட் ஆன்டிபாடிஸ் அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த வைரஸ் வந்தால் மட்டும் இது அடிக்கும், அந்த வைரஸை மட்டும் அடிக்கும். அந்த மாதிரி டிசைன் பண்ணி என்ஜினியர் பண்ணி தான் உருவாக்குறாங்க ட்ரக்ஸு. அதே மாதிரி பயோசிமிலர்ஸ்ன்னு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி
இப்போ நீங்கள் நம்ம சாப்பிட்ற இந்த கெமிக்கல் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து மோர் ஆஃப் பாதி கெமிக்கல் பாதி பயாலஜி அந்த மாதிரி. அது போய் இந்த ஆன்டிபாடிஸ் ரிகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரக்ஸ் வருது. சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப குறையும். நம்ம அந்த மாதிரி இது டைரெக்ஷனில் தான் இப்போ போயிட்டுருக்குதுங்க மோஸ்ட்லி. பயோசிமிலர்ஸ்னால் இப்போ ஒரு கம்பெனிக்காரன் ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க, அதுக்கு பேட்டன்ட்டு 8 வருஷம் 10 வருஷம் இழுத்துட்ருக்கும். இவன் கிட்டத்தட்ட அதே ஆக்ஷன் இருக்கிற ஒரு ப்ராடக்டை அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை தயாரித்து பேட்டன்ட்டை தாண்டி அதை ஒன்று தள்ளி விட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று, இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் வருதுங்க. ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் இப்போ அப்பேரல் ஃபுட்வேர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிளியரன்ஸ்க்காக வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக வந்து எண்ட் ஆஃப் சீசன் சேல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறாங்க. ஃபியூ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கேட்சப் ஆகிட்டு இருக்கு, ஒரு ஃபீவர் மாதிரி. ஸோ த்ரூ அவுட் த இயர் டிஸ்கவுண்ட் இருக்குது. தே டோன்ட் ஹேவ் அ ரீசன் ஃபார் இட், அன்லைக் அப்பேரலில் ஃபுட்வேரில் நடக்கிற மாதிரி. ஸோ இது வந்து லாங் டேர்ம் சஸ்டெயின் பண்ண முடியுமா இந்த மாதிரி ரன் பண்ணி? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் பண்ண முடியுது. இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் அலோன் ஸ்டோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ண முடியல. அப்போது லாங் டேர்மில் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் அலோன் ஸ்டோர்ஸ் சர்வை பண்ண முடியுமா? நீங்கள் மருந்து கிடைக்கிறா? இல்லை இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ரீட்டைலர் ஆக்சுவலாக இல்லை உண்மையாக சொல்லணுன்னா நீங்கள் கேட்குற கேள்வி இஸ் வெரி வெரி பர்டினன்ட் கொஸ்டின். ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஸ்டோர் வந்து தாக்கு பிடிப்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கே தாக்கு பிடிக்க முடியும்னா கொஞ்சம் ரிமோட் பிளேஸில் அவரே மேனேஜ் பண்ணக்கூடிய, ஓவரேஜ் ரொம்ப குறைவாக இருந்தால் அவரே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லாட்டி சஸ்டெயின் பண்ணுறது. இப்போ வந்து டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். நீங்கள்லாம் டிஸ்கவுண்ட் வந்து விற்காத ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கொடுக்குறோம். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன சொல்கிறதுங்க, கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து எங்களுக்கெல்லாம் ஒரு 40% காணும், ஒரு 30% 40% காணும். பிகாஸ் ஆன்லைன் வந்தது திடீர்னு. ஆன்லைன் வரும்போது எல்லோரும் என்னென்ன நம்பரில் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே நாங்களும் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி போகும்போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அவங்க அளவுக்கு பண்ணாட்டியும் அவங்கள இதில் ஒரு 3/4 பண்ணிட்டோம். இப்போ ஆன்லைன் கம்பெனியெல்லாம் எங்களை விட கம்மி டிஸ்கவுண்ட்டுக்கு போயிட்டான். பட் கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைன் கம்பெனி போய் நேராக கேட்க முடியல. பிகாஸ் ஆன்லைன் கம்பெனி அதை போய் எங்கே கேட்பீங்க, வேணா வாங்க. இல்லாட்டி இப்போ எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, எங்களால் குறைக்க முடியல. குறைச்சோம்னா கஸ்டமர் நேராக, ஏன்னா வி ஆர் ஃபிசிக்கல் ஸ்டோர், கஸ்டமரை வந்து நாங்கள் நேராக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் எங்களால் குறைக்கவும் முடியல. இதே மாதிரி டிஸ்கவுண்ட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணுறதும் கஷ்டமாக தான் இருக்குது. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஸ்டாண்ட் அலோன் தனி கடைகளாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட வால்யூம்ஸுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காது. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து கம்பெனி டைரெக்டாக வரும், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பெரிய டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க பிகாஸ் ஆஃப் தி பல்க்ஸ் பர்ச்சேஸ். பட் ஃபார் ஸ்டாண்ட் அலோன் ஸ்டோர் கிடைக்காது. ஸ்டாண்ட் அலோன் ஸ்டோருக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, வேலைக்கு ஆள் கிடைக்காது. உங்கள் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி வந்து எந்த வேலையாலுமே ஓனருக்கு கீழே வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லை. ஓனர் இருக்கக்கூடாது, ஓனர் கண்ணில் படாமல் தான் வேலை செய்ய விருப்பப்படுறாங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஒரு கேரியர் க்ரோத் பார்க்குறாங்க. கொஞ்சம் இன்றைக்கி பசங்க நம்ம நினைக்கிறோம் விளையாட்டு பசங்களாக இருக்குன்னு. வாட் இஸ் மை க்ரோத் ப்ராஸ்பெக்ட் in a pharmacy, in a standalone pharmacy, his growth prospect is limited. In a chain pharmacy, he can become a store, he can become an assistant manager, store manager, regional manager, zonal manager. He can grow stage by stage, he can grow. அந்த க்ரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்குங்க. பட் ஸ்டாண்டலோனில் இல்லை. அதையும் நம்ம அதனால் என்ன ஆகுதுன்னா, வேலைக்கு ஆள் நிற்க மாட்டேங்குது. இதெல்லாம் தான் ப்ராப்ளம். இன்றைக்கி ஸ்டாண்டலோன் ஃபார்மசியில் வந்து இதெல்லாம் தான் ப்ராப்ளம். One more question. So half of it has been addressed in your session itself. So retail வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டச் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஃபார்மசி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ரீட்டைல் ஸ்டோரில் வந்து யூ ஆல்வேஸ் ஹேவ் அ பிளாக்கேட். கஸ்டமருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு செவர் இருக்குது. ஸோ யூ ரேர்லி கெட் டு ஹேண்டில் த கஸ்டமர், அந்த பர்சனல் இன்ட்ராக்ஷன் இல்லை. ஸோ கம்மிங் இயர்ஸில் ஹவு டு யூ சி எவால்விங் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்? இல்லை, என்ன இப்போ எடுத்தோன்னே சொன்னேன், we have got a counseling table in all our stores. In all these stores we have got a counseling table. First of all, எங்களோட கடை நீங்கள் போனதில்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் கடையில் வந்து வெளியே நின்று வாங்குற மாதிரி இருக்காது. எங்கள் கடை எல்லாமே உள்ளே வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். You can interact with the customer can interact with the dispensing staff. Apart from that, we will have a counseling staff who will be able to answer all your questions regarding medicines. இப்போ இந்த மெடிசனை எப்படி சாப்பிடணும், காலையில் எடுத்தோடனே ஒன்று ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, வயிறு ஓட்டையாயிருச்சு,
20,000 ரூபாய்க்கு மருந்து எழுதினாங்கன்னு. அந்த கேஸ் நான் ஃபுல்லாக சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் அந்த அம்மாட்ட, இது வந்து ஏதோ நீங்கள் சாப்பிட்டது தான் தப்பு, இந்த மாத்திரை தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக பார்த்தா அந்த அம்மா அதே மாத்திரை தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன், இல்லைம்மா இது வந்து ஃபார்மசிஸ்ட்டோ இல்லை டாக்டரோ உங்களுக்கு சொல்லியிருக்கணும், சொல்லாததன் விளைவு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, வேறு சத்தம் இல்லாமல் வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றிட்டு இதுக்கு ஒரு ஆன்டி அல்சரண்ட் தெரப்பி ஒரு 10 நாள் சாப்பிடுங்க, சரியாயிரும். அதுக்கப்புறம் இதே மாத்திரையே இந்த இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி சாப்பிடுங்க, சரியாயிரும்னு. ஷி பிகேம் ஆல் ரைட். ஸோ அந்த கவுன்சிலிங் டேபிள் இருக்குது எங்ககிட்ட. சார் மற்ற டெக்ஸ்டைல் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸு, இப்போ ஃபார்மசிக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இந்த ஆன்லைனோட இம்பேக்ட், ஆன்லைன் சேல்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி அவங்களாம் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து இதுக்குள்ளே இறங்கினாங்கன்னா மெடிசன் ரீட்டைலிங்க்கு வாட் வில் பி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஹவ் யூ வில் ஃபேஸ் திஸ்? சார் ஆக்சுவலாக எல்லாமே நம்ம மொத்தமாகவே உலகமே எப்படி போயிட்டுருக்குன்னா, டெவலப்டு மார்க்கெட்ஸை பார்த்து தான் நம்மளும் போயிட்டுருப்போம் ஜென்ரலாக, இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே இப்போ வால்மார்ட்டை பார்த்து நம்ம வரோம். இல்லை இப்போ பார்த்துருப்பீங்க நீங்களே, இந்தியாவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி ஆகிட்டு இருக்குங்க. லேண்ட்மார்க் துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வந்தான், அது மாதிரி போகிறான். H&M வந்திருக்கான், ஜாரா வந்திருக்கான். எல்லாம் அதை பார்த்து தானே நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி அடிக்கிறோம், மால்ஸ் கீல்ஸ் அதே மாதிரி தான். ஸோ ஈவன் இன் த மோஸ்ட் டெவலப்டு மார்க்கெட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், தி ஆன்லைன் சேல் ஆஃப் மெடிசன் இஸ் நாட் ஈவன் 15-20% இல்லைங்க. People prefer to buy medicines only in the physical stores, even in the most advanced markets. அதற்கு பல்வேறு, நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, பல்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இட் டேக்ஸ் 2-3 days உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு. இந்தியா வந்து ஒரு மாதிரி பயங்கர காம்ப்ளெக்ஸ் மார்க்கெட். டு ஐ ஹேவ் டைம் ஆர் ஷுட் ஐ how much time? Time is up. So anyhow, I'll just take 1 minute because it's a very complex thing which I have to explain to him. See, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சார், இது நான் சொல்லலாமான்னு தெரியல, பட் சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக அமெரிக்கா வந்து இந்தியாவை விட 20 times இட்ஸ் அ பிகர் மார்க்கெட்டு வேல்யூ வைஸ், வேல்யூவில். ஏன்னா அமெரிக்காவில் வந்து இந்தியாவை விட 10 மடங்கு விலை அதிகம் மருந்து. ஸோ 20 times வேல்யூ வைஸ் நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட டொமெஸ்டிக் ஃபார்மா மார்க்கெட் சைஸ் இஸ் அரௌண்ட் 1,60,000 crores. அவனோடது இன்ட்டு 20 போட்டுக்குங்க சார். இந்த சைஸ் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அரௌண்ட் 200 கம்பெனிஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து 20,000 கம்பெனி இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒரு அட்ரோஸ்டாட்டின் இந்தியாவில் எங்கள் கடைக்குள்ளே மாத்திரம் போனீங்கன்னா, ஒரு அட்ரோஸ்டாட்டின் அப்படின்னீங்கன்னா ஒரு 100 பிராண்ட் இருக்கும். ஒரு ரோஸ்வெஸ்டாட்டின்னா ஒரு 100 பிராண்ட் இருக்கும். ஈரோடில் மாத்திரம் ஒரு 4 ரெப்பு ஒரு மேனேஜர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி. இப்போ பாண்டிச்சேரியிலையோ சென்னையிலையோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பிடிச்சி ஒரு பிராண்டை போட்டு கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஒரு 10 டாக்டர் 20 டாக்டருக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பாம்பேயில் உட்காந்துருக்க 1mg காரனுக்கு அது என்ன மாலிகுல்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நாங்களாம் நினச்சோம், இந்தியா சைன்ட் கேட் இன் 2005 கேட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இந்தியாவில். நான்லாம் நினச்சேன் கேட் வந்துருச்சுன்னா சின்ன கம்பெனியெல்லாம் முடிஞ்சிரும், பெரிய கம்பெனி தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி இட் ஒர்க் தி அதர் வே அரவுண்ட். கேட் வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமாக சின்ன கம்பெனி வந்து இன்றைக்கி இந்தியாவில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எம்என்சி மல்டிநேஷ்னல்னு டாப் 10 இருக்குது ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. அபாட்டுன்னு ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது. அவனும் பல இந்தியன் கம்பெனிஸை வாங்கி தான் நம்பர் 2ல் இருக்கான். சன் ஃபார்மா இஸ் இந்தியாஸ் நம்பர் 1, அபாட் இஸ் நம்பர் 2. இதே வந்து நான் சொல்கிறேன்ல 1985 பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 10 கம்பெனியில் 7 கம்பெனி ஃபாரின் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி, யூகே கம்பெனிஸாக இருந்தது. இந்தியா இஸ் a வெரி காம்ப்ளெக்ஸ் மார்க்கெட் சார். நீங்கள் அப்படியே என்ன நடக்கும்னு சில ப்ரெடிக்டே பண்ண முடிய மாட்டேங்குது. ஆன்லைன்லனாலும் இப்போ டிமார்ட், ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார்லாம் வருது, அவங்க இன்டெகிரேட்டடாக அங்கே சார் ஒரு அளவு தானே சார். இப்போ இது செயின், அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஃபார்மா செயின்ஸ் வருது. இப்போ என்ன செயின் வந்தாலும், இப்போ எனக்கே காம்படிட்டர் செயின்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் வி ஆர் க்ரோயிங். எங்களுக்கு க்ரோத் இஸ் நாட் அ ப்ராப்ளம் சார். நம்ம வந்து ஒரு சைஸ் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு 100 crores 200 crores வரைக்கும் கொஞ்சம் திணறுவீங்க. அதுக்கப்புறம் நான் உங்கள் 200 கோடி பண்ணுறவனுக்கும் 1000 கோடி பண்ணுறவனுக்கும் ஒன்றும் கம்பெனிக்காரன் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்குறதில்ல. ப்ரைஸிங்லாம் சொல்கிறேன். நம்ம அது நமக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஈரோடில் எழுதுகிற டாக்டரோட ப்ராடக்ட் எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியும். பாம்பேயில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்க கம்பெனிக்காரனுக்கு தெரியறதில்ல. அந்த மாதிரி நம்மக்கிட்டன்னு என்ன ஸ்ட்ரென்த்துன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சார். ரீட்டைலர்ஸ் உங்களுக்கு தெரியும்,
நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, அதுக்கு விளையாடணும். நம்ம எப்போவுமே நான் ஒன்று சொல்லுவேன், வி ஷுட் நாட் க்ரை ஃபவுல் சார். ஐயையோ ரிலையன்ஸ் வந்துட்டான், ஐயையோ வால்மார்ட் வந்துட்டான், டோன்ட் க்ரை ஃபவுல். அழுதிங்கன்னா நம்ம நாளைக்கு சாக வேண்டியவங்க இன்றைக்கே செத்துருவோம். அழுகவே கூடாது, போராடணும். ரைட், தேங்க்யூ.